என்னது சொல்லு ஜீப்பே சொல்லுப்பா சொல்லு என்னன்னு சவாரியா ஜீப் சஃபாரி சஃபாரி ஆ சவாரினா குதிரையில் போகிறது இங்கே ஜீப்லாம் இருக்குங்க நிறைய ஜீப்பு சிங்கத்தெல்லாம் காட்ட போகிறாங்க ஆமாம் பக்கத்தில் போய் என்னது காசுலாம் எடுத்துட்டுக்கிறேன் காசு இருக்காது எதுவும் வாங்க இன்னைக்கு வந்து தேக்கடி பிளானுங்க நீங்கள் டே 3யா ரொம்ப நல்லது பவுடர் அதிகமாக இருச்சோ இல்லை நல்லா தான் இருக்குது வெளியில் பாருங்க வெளியில் வியூ செமையாக இருக்குங்க ஃபுல்லாகவே இந்த பக்கம் அப்படியே அந்த மேகம்லாம் அப்படியே கீழே வந்துருச்சுங்க தெரில ஒன்றுமே தெரில அப்படி இருக்குது ஓகே நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு கிளம்புறோம் ரெடியாக வரும் அடுத்த இப்போ இந்த ரெசார்ட் முடிஞ்சிச்சுங்க அடுத்து வேறு ரெசார்ட் போக போகிறோம் இன்னையோட இந்த ரெசார்ட்டுக்கு பாபாய் உட்காந்தீங்க அதாவது நீ நம்ம இந்த ரெசார்ட்டில் நம்ம ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணல அதான் தெரியும் பாரு அப்படியே ஸ்விம்மிங் பூல் மட்டும்தான் யூஸ் பண்ணாத இருக்கிறோம் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அடுத்த ரெசார்ட்டில் போய் என்னது அந்த அதுவா அவகேடோவே ஃபுல்லாக மேகமாக கீழே வந்துச்சுங்க ஓகேங்க போய் சாப்பிட்லாம் வாங்க அவகேடோ செடி எது ஆமாம் ஜாதிக்காயா ஆனால் ஜாதிக்காய் உள்ளே வருமா உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் ஜாதிக்காய் நிறையா இருக்குங்க இங்கே பாருங்களா இங்கே பாரு எவ்வளோ ஜாதிக்காய்னு ஓகே நம்ம போய் சாப்பிடுவோம் நம்ம ரெசார்ட் வந்தாச்சு இதுதான் நம்ம ரெசார்ட்டோட பேர் நம்ம ட்ராவல்ஸ் அது சுற்றி பார்க்குறதுக்கு இன்னைக்கான ஃபுட்டு அதெல்லாம் ஒன்று எடுத்துக்கணும் அவசரப்பட்டு என்னது குருமா வந்து எனக்கு பூரிக்கா இல்லை போட்டுக்கோ சரி சாம்பார் ஒரு சப்பாத்தி இது வேற ஏட்டங்குது டிஃப்ரெண்டாக செஞ்சுருக்காங்க பூரி தான் சுண்டல் கிரேவி ஏன் இங்கேயும் சுண்டல் அங்கேயும் சுண்டல் சுண்டல் கிரேவி நல்லா வீடியோ எடுத்துருவோம் ரேக்கு சட்னி சாம்பார் எனக்கு பிடிச்ச சுண்டல் கிரேவி இந்த சுண்டலுக்கு எங்கேயுமே ஒரு முடியவே இல்லை ஓகே அடுத்ததுங்க சாப்பிட்டு அடுத்ததுங்க தேக்கடி போகலாம் நாங்கள் தேக்கடி இல்லையா வேற எங்கேயோ போகலான்னு சொல்லியிருக்காங்க என்னால் சூக்கெல்லாம் பலமாக இருக்கு மாஸ்க் காட்டுறேன் சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அது ஒரு வாக் மட்டும் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு மியூசிக் மட்டும் போட்டு விட்டுருணும் அந்த இந்த வாக்கிங்க்கு எங்களா வேகமாக கிளம்பிட்டோம் இதான் சார்ஜ் ஆயிரம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியே எல்லாம் போட் ஹவுஸில் இருக்காங்க நாம தான் இப்போ போயிட்டுருக்கோம் சார்ஜ் வர மேலே விட்டு வந்துட்டோம் போய் எடுத்துகிட்டு வர போகிறோம் பக்கம் தாங்க பக்கமா இதோ அந்த ரெசார்ட் தான் நம்புது இல்லை இது இது இங்கே இருக்குது பாரு அங்கே ஓகே போய் எடுத்துகிட்டு பார்ப்போம்
ராவே இது என்ன சாக்லேட் ஃபேக்ட்ரியா? அங்கே பாரு சாக்லேட் தயாராகி பண்ணிட்டுக்கிறாங்க. எப்படி இது அழகாகுதா? நீ இன்னும் பார்க்கலையா? ஆ ஓகே பருத்தி கட்ட பொண்ணா காட்டுற மாதிரி இருக்குதான் சாக்லேட்டு. சரி வேற என்ன வாங்கிக்கிற? இந்த சாக்லேட் எவ்வளோ? இந்த 1 கிலோ சாக்லேட் 1700 1 கிலோவா? இது 1600. 1 கிலோ பேக் பண்ணிடலாமா? இது என்ன இது? கிவி சாக்லேட்டா? பிளாக் நட். உள்ள ஒரு கொட்டை இருக்கும், அதுதான் அது சீட். இந்த சீட்ல இருந்து தான் சாக்லேட் தயாரிக்கிறாங்க. இதனால சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ பார்த்தா இப்படி தான் தயாரிக்கிறாங்க. அங்கே தான் நிறையா இருக்குதா? இது உள்ள காட்டலாம். இங்கே வந்து குடோன் அது சாக்லேட் குடோன். எல்லாத்துலேயுமே கலந்து 1/4 கிலோ சாக்லேட் வாங்கிடுச்சு. பில் பே பண்ணி இங்கே வாங்கிடுவோம். சாக்லேட் பண்ணி வித்தியாசமாக இருக்கு. மொத பர்ச்சேசிங் இதுதான் என்னோட பர்ச்சேசிங். கோகோ ரோஸ்டரி கோகோ சாக்லேட் ரொம்ப சாய்வாக போயிடுக்குது. வேறு லெவலில் சொன்ன செம்ம சாய்வாகுது. இது வரையில் நம்ம ஹைட்டில் ஏறி இருந்தோம். இப்போ வந்து பள்ளத்துக்கு போக போகிறோம். வேறு லெவலில் இருக்குதுடா. இதுவும் பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த இதுவும் இவ்வளோ நாளாக நம்ம ஹைட்டுக்கு போனோம். இன்றைக்கி வேறு லெவலில் கீழே போயிட்டு போகிறோம். மாஸ் காட்டுது. எங்கே கிளம்பிட்டோம்? சாப்பிட கிளம்பியாச்சுங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனால் எனக்கு பசிக்கலை. சும்மா போயிட்டு வரலாம். இல்லையா உள்ளே போவோம். வியூ நல்லா இருக்குது உள்ளே பார்க்க. உள்ளே போய் பார்ப்போம். என்னது சொல்லு? ஜீப்பே சொல்லுப்பா, சொல்லு என்னன்னு. சவாரியா? ஜீப் சஃபாரி. ஆ சவாரினா குதிரையில் போகிறது. இங்கே ஜீப்லாம் இருக்குங்க, நிறைய ஜீப்பு. சிங்கத்தெல்லாம் காட்ட போகிறாங்க. ஆமாம், பக்கத்தில் போய். ஓகே போகலாமா? யானை இருக்குன்னு சொன்னாங்க. யானை இருக்குன்னு இறக்கி விட்டாங்க. யானையை பார்க்கலான்னு. யானை இல்லைங்க, தண்ணி மட்டும் தான் இருக்குது. வியூ பாயிண்ட்னு சொல்லி இங்கே நிறுத்திட்டாங்க. ராவ் எங்கே வந்திருக்கோம்? ஜீப் சஃபாரி எப்படி இருந்துச்சு? ஜீப் சஃபாரி பயங்கரமாக இருந்துச்சுங்க. உண்மையாலுமே இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரு. இவ்வளோ நாளில் ஃபுல்லாக க்ளவுடுங்க. பாயிண்டில் வேறு லெவலில் இருக்குதுங்க. பயங்கரமான இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம மாஸ் காட்டு. நீங்களாம் செம்ம சவாரிங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பயங்கரமான ஜீப் சவாரி. நான் வந்து அனிமலை காட்டுவாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம். ஜீப் சவாரி எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில.
எங்களுக்குன்னு இல்ல நம்மளோட வந்தா எல்லாருக்குமே ஒருத்தர் தான் ஒரு அந்த தாங்க மட்டும் தான் பயப்படுது. பார்க்கறதுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. முடியல நான் நல்லா இருக்கு. ஆனால் இப்படி இல்லைன்னா மறக்க மாட்டேங்குது. ஏய் ஆனால் இது எந்த ஏரியான்னு தான் தெரியல. அதை விடுங்க, செம்மையா இருக்குதுங்க. வரக்குள்ள என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? அந்த கபாரின்னு சொல்லுவாங்க, ரோடு அன்கண்டிஷனலாக இருந்துச்சு. அப்படி கமருது நிமிருதா ஒன்றுமே பண்ண முடியல. ஒரே ஜாலி தான். பயங்கரமான விதிங்க. நான் பார்க்குறது அனிமல் இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தா அது அனிமல்லாம் இல்லை, நம்ம உயிர் பயந்து கட்டி விட்டுருக்கு. சுத்தியும் உள்ளெல்லாம் போக முடியாது, இங்கே இருந்து இங்கே சுற்றி பாருங்க. இந்த பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் தனியாக இருக்கு. எங்க பாயிண்ட்லாம் தெரியாதுங்க, பனியாக இருக்குதுங்களே. பனிங்கிறேன். நீங்க கூட கொஞ்சம் தெரியுது. எப்படி இருந்துச்சு? நீ சொல்லுவான் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பயமா இருந்துச்சு ஜீப்ல வந்து. எனக்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டோம்பா. பின்னாடி பாருங்க, இந்த ஜீப் சவாரி தான் அங்கே அவ்வளோ பள்ளத்தாக்கு. இந்த இடத்துலலாம் வந்து பாருங்க, யார் வந்தாலுமே இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன சுற்றிட்டு வேற லெவலுங்க. உண்மையாலுமே இந்த 2 நாள்ல இன்னைக்கு தான் ரொம்ப இதாக இருந்துச்சு. வரோங்க சார். ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு. பஜ்ஜி உள்ள போயிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்குண்ணே. அதனால நான் பஜ்ஜி சாப்பிடுவேன். நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். வான் பஜ்ஜின்னு எனக்கே கொடுத்துட்டேன். எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு டைனிங் ஹாலுங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். லைட்டு போட்டு பார்க்குறியா? இது வந்து இது வந்து டைனிங் ஏரியா, இங்கே சாப்பிட்டுக்கலாம். அது என்னது? ஆமாம் வாங்க பார்ப்போம். இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம் இது அப்படியே சேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே ஒரு கபோர்டு. இதில் கபோர்டு ட்ரெஸ் வச்சுருக்கோம். இந்தாண்ட வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம், ஏதோ ஒரு ரூம் தெரில என்னது. ஃபேனு போகிறதா? அதே நீ திறந்து பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷு. நம்மளுக்கா வர்றா? பரவாயில்லையே. வாஷ்ரூம் நல்லா இருக்கு. அது என்ன இப்போ வந்து ரூம் டோர் எப்படி இந்த சைடு பார்த்தா டிவி ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிற ஊர் பேர் வந்து தேக்கடி. பாருங்க, அப்படியே ரூம் மட்டும் சாப்பிட மட்டும் இருக்குது. சாத்திடணும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. அப்படியே தானே பார்த்தீங்களா பெட்டு. இப்போ வேற ரூம் ஷிஃப்ட் ஆகியாச்சு. என்னடா போது நீங்கள் ஹோம் டோர்னு நினைக்காதீங்க. 2 days ஒன்ஸ் வந்து ஒரு ரூம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட் பத்தியா, அது வேற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் இருந்துச்சு பெட்டு, இது வந்து இந்த பக்கம் இருக்கு. சீலிங்ல எப்படி இருக்கு பாருங்க. லைட் பாருங்க டிஃபரெண்டா இருக்கு. அப்படியே இந்தாண்ட வந்து இங்க ஒரு பால்கனி மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனா வெளியே போக முடியாது நம்ம. நம்ம பெட்ல இருந்து படுத்துட்டு வியூ பண்றதுக்கு சூப்பரா இருக்கு. காலையில பார்க்கலாம் இதோட எப்படி இருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். மழை வருதுங்க. பாருங்க. ஓ, லாக் ஆயிடுது போல, திறக்க முடியாது. இது வந்து டைனிங் ஹாலுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது ரெஸ்ட் ரூமுங்க. ஓகே, இப்போ எங்கே வந்துருக்குறோம்? பசி ஓவருங்க. ரூம் ஒரு இடத்துல இருக்குது, அங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம சாப்பிட்ற இடம். போய் மேலே போய் பார்ப்போம்.